வந்து அவங்க அம்மா கிட்ட செமைய டென்ஷன் ஆகி, "என்னம்மா நீ என்கிட்ட கேட்காம கொள்ளாம இந்த மாரி வேலையெல்லாம் பண்ணி வச்சிருக்க" அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாங்க. அடுத்து வந்து வேறு வழி இல்லாம வந்து போய் உட்கார்றாரு. அவங்க அம்மா சொல்றத கேட்டுட்டு, மாப்பிள எங்களுக்கு ரொம்ப புடிச்சிருக்கு. எங்க பொண்ணு மாப்பிள்ளைக்கு புடிச்சிருக்கான்னு கேளுங்க. அதெல்லாம் அவனுக்கு புடிச்ச மாரி தான்" அப்படின்னோனே, "அந்த பொண்ணுகிட்ட நான் தனியா பேசணும்" அப்படின்றாரு. அதுக்கு ஏன்டா இப்படிலாம் பண்ற?" அப்படின்னோனே, "இங்க பாருங்க, எனக்கு இந்த கல்யாணத்துல சுத்தமா விருப்பம் இல்ல. ஆனா எனக்கு விருப்பம் இருக்கே. ச்சே பொண்ணா இது இப்படி பண்ணுதே" அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாரு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. என்ன கல்யாணம் பண்ணீங்கன்னா நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க" அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு பேசிட்டே போறாங்க. டென்ஷன் ஆகுறாரு. அடுத்து வந்து எல்லாருமே வந்து பேசும்போது கரெக்ட்டா, "இங்க பாருங்க, எனக்கு இந்த கல்யாணத்தில சுத்தமா விருப்பம் இல்ல. அப்புறமா வந்து பார்த்துக்கலாம் எதுவா இருந்தாலும்" அப்படி சொல்லிட்டு சொல்றாங்க. ஆமா, அவன் பாவம், இவ்ளோ பொறுப்புகள் அவனுக்கு இருக்கு. அவன் எப்படி இப்படி உடனே கல்யாணம்லாம் பண்ணிக்க முடியும்? அப்படின்ற மாரி உள்ள புகுந்து என்ன பண்றாங்க, அவங்க வந்து ரொம்ப வந்து டென்ஷனா வந்து பேசிட்டு இருக்காங்க அவங்க பெரியம்மா. இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க அம்மாவுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. இப்படி ஆவுதே அப்படின்னு சொல்லிட்டு, இவன் வேற இப்படி பண்றான், இவங்க பெரியம்மா வேற இப்படி பண்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாங்க. பொண்ணு வீட்டுக்காரங்க, சரிங்க நீங்க சொல்லி அனுப்புங்க" அப்படி சொல்லிட்டு கிளம்புறாங்க. "அப்பா கிளம்பிட்டாங்கப்பா, நல்ல காலம்" அப்படி சொல்லிட்டு நிம்மதி அடையிறாரு. உடனே வந்து, "ஏன்டா இப்படி பண்ற? ஏன்டா கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிற? எதுக்குடா இப்படி பண்ணிட்டு இருக்க? இவங்கள போயிட்டு இப்படி துரத்தி வச்சுட்டீடா" அப்படின்றாங்க. "இங்க பாரும்மா, எனக்கு இவங்கலாம் சரிப்பட மாட்டாங்க. பார்த்தல்ல, நான் தனியா வந்துடணும், நான் தனியா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. இவங்கலாம் எப்படிம்மா எனக்கு சரிப்படுவாங்க? என் தங்கச்சி இருக்கு, குடும்பம் இருக்கு, எல்லாத்தையும் நான் பார்க்க வேணாவா? அப்படிப்பட்ட பொண்ணு தானம்மா வேணும். இதெல்லாம் வேலைக்கு ஆவாதும்மா" அப்படி சொல்லிட்டு போறாங்க. அது கேட்டுட்டு என்ன பண்ணன்னு தெரியாம அவங்க அம்மா வருத்தப்படுறாங்க. ஆனந்தி வந்து என்ன பண்றாங்க, அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்றாங்க, சீக்கிரமாவே காசு எடுத்து அவன் மூஞ்சில வந்து விட்டு எறியணும். அவன சும்மா விடக்கூடாதுன்றாங்க. "இங்க பாருடி, அவன் மூஞ்சில விட்டுறது முக்கியம் கிடையாது. உன் வீட்டுக்கார மூஞ்சில முதல்ல அவன தலைமுழுகிட்டு வேற ஒரு இது துணைய நீ தேடிக்கோ. அதெல்லாம் எனக்கு தேவையில்லடி. என்ன பொறுத்தவரைக்கும் என் கால்ல நிக்கணும். இப்ப எனக்கு அதான் முக்கியம். அது ஏற்கனவே ஒரு கல்யாணம் பண்ணி நான் பட்டது பத்தாதா? மறுபடியும் இன்னும் கல்யாணம் பண்ணணுன்றியா? முதல்ல இவன விட்டு ஒழிக்க என்ன வழியோ அத தேடணும் முதல்ல. அவனுக்கு தேவையான பணத்த குடுக்கணும்." "ஏய் எப்படி பண்ண முடியும்? லட்சக்கணக்கில பணம் சம்பாதிக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? உனக்கு என்ன வேலை தெரியும்? எனக்கு தெரிஞ்ச எங்க குடும்ப வேலை ஒரே வேலை தான்டி. தறி தாண்டி" அப்படின்னு சொன்னோனே, "என்னடி பண்ண போற? இப்ப அதுதான் எடுத்து" "ஆமாடி அதுதான் பண்ண போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, அங்க போய் பார்க்குறாங்க. பார்த்தோனே வந்து தறிய வந்து ரொம்ப தூசி வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. அதெல்லாம் எடுத்து அழகா கிளீன் பண்ணி எல்லாம் ஒண்ணு ஒண்ணா வந்து சரி பண்றாங்க. அதுக்கப்புறம் அவ்வளோ அழகா வந்து அந்த நூலெல்லாம் போட்டு கோர்த்து அழகா ரெடி பண்றாங்க. எனக்கு தொழில் இருக்கு. இதுக்கப்புறம் எனக்கு என்ன வேணும்? அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. சீக்கிரமாவே வந்து இதில நான் முன்னுக்கு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனந்தியோட ஃப்ரெண்டு வந்து அவங்க கிட்ட வந்து ஒரு பேப்பர் எடுத்து வந்து காட்டுறாங்க. "என்னடி இது?" அப்படின்னோனே, "நீ தான் தறி நல்லா பண்ணுவல்ல, அந்த டிசைன்லாம் நல்லா தானே செய்வ. இங்க பாரு ஒரு போட்டி நடக்குது. இதுக்கு நீ பேர் குடுத்துட்டீன்னா, சீக்கிரமாவே வந்து இதில நீ வின் பண்ணிட்டா ரூ. 5,00,000 பரிசு குடுக்குறாங்க. அந்த ஆளுக்கு நீ குடுக்க வேண்டிய அமௌண்ட்ல பாதி அமௌண்ட்டுக்கு மேல கழிஞ்சு போயிடும்" அப்படின்னோனே, "ஏய் இவ்ளோ பெரிய விஷயத்த சொல்லியிருக்கேடி. ஆனா இதில பேர் குடுக்கணும்னா என்னடி பண்ணணும்? முதல்ல ரூ. 10,000 டெபாசிட் அமௌண்ட் கட்ட சொல்றா." "ரூ. 10,000வா? எங்கடி போறது அவ்வளோ காசுக்கு? என்னதுடி பண்றது? பண்ணி தானே ஆவணும். இல்லன்னா ரூ. 5,00,000 நீ வந்து கிடைக்கும்ல உனக்கு" அப்படின்னோனே, "சரி இப்ப என்ன பண்றது? ரூ. 10,000 எப்படியாவது ரெடி பண்ணி தான் ஆவணும். சரிடி இதில கண்டிப்பா நீ ஜெயிச்சுருவ எனக்கு நல்லாவே தெரியும். அதனால எப்படியாவது ரெடி பண்ணி கட்டிடலாம்டி கவலைப்படாத" அப்படின்றாங்க. "உனக்கு நான் மேலும் மேலும் சிரமத்த குடுத்துக்கிட்டே இருக்கேன்டி. எனக்கே கஷ்டமா இருக்கு. ஆனா ஜெயிச்சுட்டா நான் எல்லா பணத்தையும் குடுத்துறேன்டி. அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். முதல்ல உன்னோட அந்த புருஷன் இருக்கான்ல, அவன ஏதாவது பண்ணு. அவன்லாம் ஒரு ஆள். அவன் உன்ன டைவர்ஸ் பண்ணிட்டு வேற கல்யாணம் பண்ற வழிய பாரு." "சரிடி நீ ஏன் பண்ணல? என் புருஷன் குடிகாரன் தான். ஆனா இவ்ளோ அளவு என்கிட்ட மோசமா நடந்துக்க மாட்டான். ஆனா உன் வீட்டுக்காரன் உன்கிட்ட எவ்ளோ மோசமா நடந்துட்டுருக்கான். அவன்லாம் மிருகம்டி. அவனெல்லாம் மனுஷங்க கூட கம்பேர் பண்ணவே முடியாது" அப்படின்னோனே, "ஆமாடி நீ சொல்றதும் கரெக்ட்டு தான். சீக்கிரமாவே அவன தலைமுழுகிற வழிய பாரு. அதுக்கு தேவையான உதவி எதுவா இருந்தாலும் உனக்கு நான் செய்றேன்டி. நீ கவலைப்படாத" அப்படின்னோனே கட்டிக்கிறாங்க. "தேங்க்ஸ்டி" அப்படின்னு சொல்லிட்டு, சரிடி இதுக்கு முதல்ல நம்ம பணம் சேர்ப்போம். அதுக்கப்புறம் முடிவு பண்ணுவோம். முதல்ல பணத்துக்கு என்ன வழின்னு சொல்லிட்டு 2 பேரும் யோசிக்கிறாங்க.